சென்னையில ஃபேமஸான இடம் நிறைய இருக்கு. அதுல ஒரு இடம் தான் சென்னை ஈசிஆர் ரோட்ல இருக்க முட்டுக்காடு பீச். இந்த பீச் அவ்வளோ அழகாகவும், அங்க போட்டிங், ஜெட் ஸ்கையிங், விண்ட்சர்ஃபிங் இந்த மாதிரி என்ஜாய் பண்ண நிறைய விஷயம் இருக்கணும். அங்க பகல்ல அவ்வளோ மக்கள் இந்த இடத்த சுத்தி பார்க்க வருவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நைட்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நிறைய அமானுஷங்கள் நிறைந்த ஒரு இடமாவும், பலரும் அங்க பேய்களை பார்த்ததாகவும், மர்மமான பொருட்கள் கேட்டதாகவும் சொல்றாங்க. அப்படி அங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன மிஸ்டரி மனுஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதான் நான் டே டு டே போடுற வீடியோ உடனே உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது சரியா 2004. அப்போ சென்னையில ஒரு பயங்கரமான சுனாமி வந்து அதுல முட்டுக்காடு பகுதி மட்டும் இல்லாம அது பக்கத்துல இருக்கிற கரிக்காட்டு குப்பமும் சுனாமியால பயங்கரமா சூறையாடப்படுது. அதுல நூற்றுக்கணக்கான மக்களும் குழந்தைகளும் ஏன் பல குடும்பங்கள் மொத்தமாவே அழிஞ்சு போனதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரை சாபமுள்ள இடனும் பேய் கிராமனும் அந்த ஊர் மக்களால் அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் சில நாட்கள்லயே அந்த பீச் கிட்ட போன மக்கள் தண்ணியில ஒரு போன உருவம் நடந்து வருதாவோ, கிட்ட போய் பார்த்தா அந்த உருவம் திடீர்னு காணாம போறதாவும் சொல்றாங்க. அங்க நைட்ல மீன் பிடிக்க கடலுக்குள்ள போன மீனவர்கள் நிறைய அழுகுறல்கள் கேட்கறதாவும், அமானுஷ்யமான கதறல் சத்தங்கள் கேட்கறதாவும் சொல்றாங்க. இன்னும் சில நைட்ல மீன் பிடிக்க போன போட்லாம் மர்மமான முறையில் ஆக்சிடென்ட் ஆகுறதாவும், யாரோ அந்த போட்டை வேகமா இழுத்துட்டு போற மாதிரியான அமானுஷங்கள் நடக்கிறதாவும் சொல்றாங்க. சுனாமிக்கு அப்புறம் கரிக்காட்டுக்குப்பம் பகுதியே ஒரு கைவிடப்பட்ட பகுதி ஆயிடுச்சு. அங்க இருந்த வீடுகள்லாம் பயங்கரமா பாலடைஞ்சு போயிடுச்சு. அங்க மக்கள் யாருமே வசிக்கிறதே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அங்க போன ஒரு சில பேர் நைட்ல லைட் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. அது மட்டும் இல்லாம அங்க யாரோ நடமாட்டம் இருக்கிற மாதிரியான சத்தங்களும், யாரோ நடந்து போற மாதிரியான சவுண்டும், யாரோ ஓடுற மாதிரியான சத்தங்களும், யாரோ முணுமுணுக்கிற மாதிரியான சத்தங்களும் கேட்கறதா சொல்றாங்க. அது ஏன் அந்த மக்கள் இன்னும் அங்க ஆன்மாக்களா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பகல்ல சுற்றுலா தலமா இருக்க ஒரு இடம், நைட்ல பேய்கள் நடமாடும் ஒரு இடம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், ஒருவேளை நீங்க அந்த பீச்ல நைட்டு 12 மணிக்கு தனியா இருந்தீங்கன்னா உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.